நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த கல்லறையில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான 300 கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகப்பட்டினத்தில் இருந்து அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதப்படுத்தப்பட்டு இலங்கைக்கு கடத்தப்படுவதாக நாகப்பட்டினம் நகர போலீசாருக்கும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கும் தகவல் வந்தது. இதை அடுத்து நாகப்பட்டினம் நகர போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அக்கரைப்பேட்டை அருகே சால்ட் ரோட்டில் உள்ள குடியிருப்பு பகுதி மற்றும் அங்குள்ள கல்லறைகளில் சோதனை நடத்தினர். போலீசார் வருவதை கண்டவுடன் அங்கு இருந்த கடல் அட்டை வியாபாரிகளும் அட்டைகளை பதப்படுத்திய தொழிலாளர்களும் கல்லறையில் இருந்து தப்பி ஓடினர். இதைத் தொடர்ந்து கல்லறையின் உள்ளே சென்று போலீசார் சோதனை நடத்தினர். அங்கு கல்லறை காம்பவுண்ட் சுவற்றின் அருகே 11 ஐஸ் பெட்டிகளில் பதப்படுத்தி தார்பாயால் மூடி வைத்திருந்த கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மதிப்பு ரூபாய் 5 லட்சம் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பறிமுதல் செய்த 300 கிலோ கடல் அட்டைகளை நாகப்பட்டினம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் நாகப்பட்டினம் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்.